நம்ம இந்து மதத்துல ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது புதுசா நம்ம வீடு கட்டி அந்த புதுமனை புகும்போது முதல்ல பசுமாட்டை உள்ள கூட்டிட்டு போவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோல அதுக்கு தெளிவான பதில நான் சொல்றேன். பசுவுடைய கோமாதாவா நம்ம வணங்கி வரோம். பசுவுடைய உடல்ல தெய்வங்களும் தேவதைகள் வாசம் செய்யறதா தர்ம சாஸ்திரம் சொல்லுது. பசுவுடைய பால்ல சந்திரனும் நெய்ல அக்னி தேவனும் இருக்கிறதாவும் வேதங்கள் சொல்லுது. பசுவிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்களான பால், தயிர், நெய், சாணம் மற்றும் கோமியம் சேர்ந்த கலவைய பஞ்சகாவியம்னு சொல்றோம். இது அபிஷேகத்துக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுறதோட மருந்தாவும் செயல்படுறதா ஆயுர்வேதம் சொல்லுது. அருகம்புல்ல சாப்பிட்டு பசுமாடு போடக்கூடிய சாணத்தை உருண்டையாக்கி அதை நல்லா காய வச்சு உமியில மூடி புடம் போட்டு எடுக்கப்படும் போதுதான் திருநீர் அப்படிங்கிற ஒரு உன்னதமான மந்திர பொருள் உருவாகுது. நாம தினமும் அந்த திருநீரை அணிஞ்சு வர பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதோட பயம் நீங்கும். திருநீர் அணிஞ்சுக்கிட்டு மந்திர உச்சரிக்கிறதால பலன்கள் அதிகமாகும். தான தர்மங்கள் பல வகையா கொடுக்கப்படுது.